உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய சித்தம் என்பதை குறித்து போன வாரத்தில் சில வார்த்தைகளை வசனங்களை நாம் படித்தோம். எபேசியர் 5:17 ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். என்ன பார்த்தீங்கன்னா, உணர்வு உள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பூமியை கண்ணோக்கி பார்த்தாரா? அப்ப நமக்கு என்ன வேணும்? உணர்வு. உணர்வு இல்லை என்றால் நம்ம யாரு? சில வைத்தியர்கள் அந்த நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க. அதை பிடிச்சி பார்த்தாவே இந்த சரீரத்தில் இருக்கிறதான எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவார். அதெல்லாம் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்கு. அந்த அளவுக்கு அந்த துடிப்பை வைத்து அவர்கள் அப்படியே துல்லியமாக கணக்கிடுவார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். அப்போ மதியற்றவங்கன்னா எது? சில காரியத்தை ஒருத்த 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம். எத்தனை நாள்? முதல் நாள் வரல, 2வது நாள்ல அப்படியே அழுது புலம்புனா. சரி, கடைசி நாள் ஆண்டவர் வந்தார். என்ன உன் பிரச்சனை? பேசுறா மனப்பறிங்க வந்துட்டார். உன்னுடைய பிரச்சனை என்னப்பா? ஒரே ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? சாத்தான் மனதில் போடான்னு போயிட்டாரு. என்ன விண்ணப்பம்? அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதுவும் எனக்கு எப்படி முடிஞ்சதா? நிந்தையாய் முடிந்தது. அப்ப நம்ம எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்க கூடாது என்பதும் இருக்குது. பேசலாம். இப்ப அவன் 40 நாள் உபவாசம் இருந்தது. சிலர் பேருக்காக உபவாசம் இருப்பாங்க. இந்த உபவாசம் இருக்கிறது, ஆண்டவர் சொன்னார், அவர்கள் முகங்களை வாட வைத்துக் கொள்வார்கள், கல்லிலே நிற்பார்கள். இப்போதான் சில சமயத்தில் நாங்கள் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புவோம். இந்த உபவாசம் என்பது நமக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். இதை பத்திரிக்கை அடித்து ஒரு பேராகிராஃப் பண்ணி இதெல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. பேசலாம். ஒரு நாள் உபவாசம் இருக்குது, 3 நாள் இருக்குது, 7 நாள் இருக்குது, 21 நாள் இருக்குது, 40 நாள் இருக்குது. இது ஒரு பைபிளில் இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 நாள் 120 நாள்லாம் இருந்திருக்கிறார். அது அவருக்கு கொடுத்துருக்கிறார். பேசலாம். நம்மளுக்கு ஒரு 21 நாளோடு நான் ஃபைனல் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நான் போகவும் இல்லை. அது 21 நாள்ல 21 நாள் சாப்பிட மாட்டேன். ஆனால் அவர் 80 நாள் 120 நாள் கூட இருந்திருக்கிறார். எனக்கு அப்படிலாம் இருக்க முடியாது, எனக்கு அது செட் ஆகாது. ஆனால் உபவாசம் இருக்கிறது தப்பல்ல, ஆனால் இருக்கிறதுடைய நோக்கம் சரியா இருக்கணும். அப்போ 40 நாள் இருந்தான். என்ன கடைசி முடிவு? யார் மறந்துடணும்? நடக்கிற காரியமா? நம்ம மறந்துடணும்னா பரவாயில்ல, நம்ம மனம் திரும்பிட்டோம். ஆமென். நமக்காக ஒருத்தன் கண்ணீர் அழுதுருப்பாங்க. நம்ம மனம் திரும்பணும், நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், நம்ம அவங்க பார்த்துருக்க மாட்டோம். நான் நமக்காக ஒருத்தர் ஜெபம் இருக்கிறாங்க. அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம். அதே சமயத்தில் எதுக்கு ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்க கூடாது அப்படின்னு சில காரியங்கள் இருக்கு. அப்ப எத்தனையோ பேருடைய அழுகையும் கண்ணீரினுடைய ஜெபம் தான் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதே போல நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருப்போம்? நம்புறீங்களா? பேசலாம். எத்தனை பேருக்கு நம்ம நாட்டுக்காக ஜெபம் பண்றோம், திருச்சிக்காக ஜெபம் பண்றோம், அக்கம் பக்கம் ஜெபம் பண்றோம். ஒருவேளை அவங்க நம்ம சபைக்கு வராம இருக்கலாம், எங்கேயோ சபைக்கு போகலாம். ஆனா உங்க ஜெபத்தினால் தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். அதனால ஒரு காரணம் மறந்து விடக்கூடாது. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல்
கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப அற்புதங்கள் செய்வது, அதிசயங்கள் செய்வது, அடையாளங்கள் செய்வது, இது எல்லாமே ஒரு பகுதி இருக்கிறது. மேஜிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேஜிக் அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மாயாஜாலம். கண் கட்டி வித்தம்பாங்களா? அது என்ன? அதே நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நீங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தார். ஒரு பேப்பர்ல மண்ணை அள்ளி கொடுக்க சொன்னாரு. நான் அள்ளி கொடுத்தேன். இதை சாப்பிட ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நானே கை தூக்குனேன். போனார், சாப்பிடுனாரு. அள்ளி கொடுத்தவனே நான் தான். வாயில போட்டே சர்க்கரையா இருந்துச்சு. இதுக்கு பேர் என்னது? அந்த மாதிரி மாய வித்த பண்ணனா எல்லா இடத்துலையும் கண்கட்டி வித்த பண்ணனா மளிகை ஜாமா எல்லாமே என்ன பண்ணிடும்? வந்து 50 ரூபா நோட்டு 500 ரூபா மாத்திருவான், வெள்ளை பேப்பரை அப்படி மாத்திடுவான். ஆனா அதெல்லாம் டூப்ளிகேட். அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு. தஞ்சாவூர்ல ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காரு. இன்னைக்கு வயசானவர். அந்த ஐயா இந்த மாதிரி வித்த நடக்கிற இடத்துக்கு போகும்பொழுது அவனால எதுவுமே பண்ண முடியாம போச்சு. அவன் சொல்றானா, தயவு செய்து நீங்க போயிடுங்க, என் பொழப்ப எடுக்காதீங்க. அப்ப இவர் சொன்னாராம், நீ பேப்பரை வச்சு 500 ரூபாயை மாத்துற, ஆனா அது என்ன பண்ணல, திருப்பி மாற்ற முடியாது. அப்படி சொல்லி அந்த பேப்பரை வாங்கி இவர் ஜெர்மனி கொடுத்து 500 ரூபாய் கொடுத்து கடையில் போய் ஜாமான் வந்தானுங்களாம். இப்படி பிரமிக்கத்தக்க அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அற்புதம் செய்தோம், அதிசயங்களை செய்தோம், பெரிய பெரிய அடையாளங்களை எல்லாம் நாங்கள் காண்பித்தோம், அதனால் பரலோகத்தில் எங்களுக்கு என்ன இருக்கிறது, இடம் இருக்கு என்று நம்ம நினைப்போம் என்று சொன்னால், அக்கிரம செய்கைக்காரரே நீ யார் என்று எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போங்கள், பிதாவின் சித்தத்தை செய்தவனை அல்லாமல் ஒருவனும் அங்கே வர முடியாது. அப்ப மனுஷ வாழ்க்கையில அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் என்பதெல்லாம் வேற. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அப்ப எது தேவனுடைய சித்தம்? ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 - 7 வசனங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்திலே விளங்க வருகிறது. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, மேய்ப்பனா இருந்தாலும் சரி, போதகனா இருந்தாலும் சரி, சுவிசேஷகனாக இருந்தாலும் சரி, அற்புதங்களை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, அடையாளங்களை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, இதனுடைய சுருக்கம் என்ன என்றால், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நான் அப்போஸ்தலன், அதற்காக தான் நான் தீர்க்கதரிசி,
அதற்காகத்தான் நான் மேய்ப்பன், அதற்காக தான் நான் போதகர். எதற்காக? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் சித்தம் நம்ம பிரசங்கி சொல்றாங்க. ஆனா எது தேவ சித்தம்? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும்படியாகத்தான் யோவான் சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் உங்களையும் என்னையும் சுத்தப்படுத்தும். அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த கோத்திரமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு, ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். இதற்காகத்தான் அவர் கிருபாதார பலியானார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவ சித்தம் எது? நீங்க மட்டும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம் அல்ல. நீங்க ரட்சிக்கப்படணும், உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், உங்களுடைய கணவன் ரட்சிக்கப்படணும், மாமனார் மாமியார் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்களுடைய அப்பா அம்மா ரட்சிக்கப்பட வேண்டும், சொந்த பந்தம் ரட்சிக்கப்பட வேண்டும். இது யாருடைய சித்தம்? அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்ம வீட்டுக்கு சொந்த பந்தம் வரும் பொழுது இயேசுநாதரை பத்தி சொல்லுவதற்கே சிலர் யோசிக்கிறோம், சிலர் வெட்கப்படுகிறோம். ஐயோ நம்ம சொல்லிட்டோம்னா ஏதாவது நினைச்சுக்குவாங்களே, என்ன நினைச்சா நமக்கு என்ன? என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. ஜீவனாதையா பண்ணாரு, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா. அப்ப அவர் சித்தம் அப்படின்னா, என் பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு கைக்கால கை வச்சா அப்படி ஏற்றிட்டு போவேன். 9 பேர் என்னன்னு கேட்பேன், ஊருக்கு என்னன்னு கேட்பேன், என்ன படிக்கிறேன்னு கேட்பேன், இயேசுநாதரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்பேன். அப்புறம் என் பேரை சொல்லுவேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், அதுக்கு காரணம் இயேசுநாதர், நீ அவரை நம்பு அப்படின்னு சத்தியம் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவேன். பேசலாம். சத்தியத்தை சொல்வது அவன் இருந்ததான கடமை. அவன் பாதியில் இறங்கி ஓடுவானா? பாதியில் இறங்கி போக முடியுமா? என் கூட கடைசியில் தான் வந்தான். அது ஒரு சத்தியத்தை சொல்லுவேன். இது எனக்கு யார் சொல்லி கொடுத்தாருன்னா, நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது சென்னை பல்லாவரத்தில் இருந்ததான தேவ சித்தம் ஐயா என்கிறதான ஒரு தேவ ஊழியக்காரர் இறந்துட்டார். அது இந்த நாள் வந்து நான் அதை ஃபாலோ பண்றேன். ஒருத்தர் நமக்கு ஒரு வழி காட்டுறாங்க, இப்படி பண்ணு அவர் சொல்றாரு. அவர் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு ஒரு டீ கடையில் நிற்க வச்சு அவனுக்கு டீ வடை எல்லாம் வாங்கி கொடுத்து இயேசுநாதரை பத்தி சொல்லி அப்புறம் கூட்டி போய் விடுவார். காரணம் எப்படியும் கிறிஸ்து மகிமைப்படுகிறார். ஆமென். அப்ப எது தேவ சித்தம்? ஆமென். அப்ப உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க யார்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ரட்சிக்கப்பட்டு எங்க வேணுமான்னு போகுது, கர்த்தருக்குள் வாழ வேண்டும். கர்த்தரை தேடவில்லை என்றால், கர்த்தரை பிடித்துக் கொள்ளவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருவன் பிரவேசிக்கவே முடியாது. தேவ சித்தம். மதியற்றவர்கள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவ ஊழியக்காரர்களுக்கு போய் தேவ சித்தத்தை கேட்பார்கள். தாவீது அப்படி போய் கேட்கும் பொழுது தான் நீ போ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அப்போ தேவனுடைய சித்தத்தை அவன் கேட்கிறான். ஆபிரகாம் கூட கேட்கிறான், நீ போ, நீ எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருவாய். லோத்துவை அவனுடைய எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணலாம், மீட்டு கொண்டு வருகிறான். அப்ப தேவனுடைய சித்தத்தை நாம் கேட்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவனுடைய சித்தம் என்ன என்று பார்த்தால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய. அப்ப ஏன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க? யோசுவா சொல்றாரு, கொஞ்சம் படிச்சு பாருங்க.
யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் இப்ப காவிரி ஆறுக்குன்னா நதிக்கு அப்புறத்தில் அந்த பக்கம் உள்ளவங்க அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும் தேவனுடைய சித்தம். என்ன வேதம் சொல்லுகிறது? ரட்சிக்க திராணி இல்லாத தேவர்கள் இருக்கா? என்ன தேவர்களா? ரட்சிக்க திராணி இல்லாத தேவர்கள். ரட்சிக்க திராணி இல்லாத தேவர்கள்னா யாரு? அது கல்லா, மண்ணா, மரமா, எப்படி இருக்கலாம். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தாகோன் கோயிலில் கொண்டு போய் வைக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருக்கிறதுன்னா ஆரோனுடைய கோல் இருக்கிறது, மண்ணா இருக்கிறது, 10 கட்டளைகள் இருக்கிறது. அந்த பெட்டிக்கு முன்பதாக தாகோன் என்ன படிச்சார்? அப்படியே விழுந்து பணிந்து கிடந்தது. அதை சேவிக்கிறவர்கள் பார்த்தார்கள், எப்படி இப்படி இருக்கிறதே, சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்ன பண்ணினார்கள்? அந்த சிலையை தூக்கி நிமிர்த்தி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். மறுநாள் அவர்கள் வரும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக தாகோன் சிலை உடைந்து சுக்குநூறாய் போயிருந்தது. ரட்சிக்க திராணி இல்லாத தேவர்கள், கண்ணிருந்தும் காணாத தேவர்கள், வாயிலிருந்து பேசாதது, தொண்டையிலிருந்தும் சத்தம் விடாதது, காலிருந்தும் நடக்காதது, இப்படியாப்பட்ட தேவர்களை நீங்கள் சேவிப்பீர்களோ? எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? அக்கறையில் உங்களுடைய பிதாக்கள் சேவித்ததான தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்? ஒருவனும் கெட்டு போது தேவனுக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம். சிலருக்கு வயது மூப்பி நிமித்தமாக சில பலவீனங்கள் இருக்கும். சிலருக்கு படி ஏறி வருவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் எழுந்து நிற்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனாலும் நம் தேவனை தேடுகிறோம் அல்லவா? அந்த இதயத்தை ஆண்டவர் பார்ப்பார் அல்லவா? அதற்குண்டான பலனை கர்த்தர் தருவாரா மாட்டாரா? வார்த்தை என்பது சொல்கிறது, நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். சகேவு என்கிறதான ஒரு மனிதன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக காட்டத்தி மரத்தில் அவன் ஏறிக்கொண்டான். அவன் குள்ளமான மனிதனாக இருந்தான். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று, சகேவு கீழே இறங்கி வா என்று உன் வீட்டுக்கு நான் வந்து நான் அங்க தங்க போகிறேன். அப்ப கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, பாவியான மனிதர் வீட்டுக்கு போகிறாரு. யார் வீட்டுக்கு போறாரு? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பூமியை கண்ணோக்கி பார்த்தால் நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். இருக்க எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், நீதிமான் ஒருவனும் இல்லை. ஒருத்தர் சொல்றான், இவர் பாவியான மனிதன் வீட்டுக்கு செல்கிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாக எதையாகிலும் நான் வாங்கியிருப்பேன் என்று சொன்னார், அதை நாளத்தலையாக நான் திருப்பி தந்திருக்கிறேன். பல காரியங்கள் அவன் பேசுகிறான்.
காரணம், சகைவு அவன் வரி வசூலிப்பவன், மதுபான பிரியனாக இருப்பான், தனக்கு இஷ்டமானபடி செய்வான். யாருக்கிட்ட வேணுமாலும் எப்போ வேணுமாலும் எல்லா பணத்தை என்ன பண்ணலாம், வசூல் பண்ணலாம். ஒரு அதிகாரி, பில் கலெக்டர், ராஜாவுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவன், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவன், அவனை மீறி எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இப்படியாகப்பட்ட மனுஷன் வீட்டுக்கு இயேசுநாதர் அங்கே போகும்பொழுது அவருடைய மனம் வெள்ளை புத்தகமாக இருந்ததை பார்த்து சொல்றாரு, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவன் கொலைக்காரனா, கொள்ளைக்காரனா, திருடனா, குடிக்காரனா, சூதாடியா என்று பார்க்கவில்லை. 2 கள்ளர்கள், வலதுபுறம் ஒருவன், இடதுபுறம் ஒருவன் இருக்கிறார். ஒருவன் சொல்கிறார், நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவனே ஆனால் உன்னையும் ரட்சித்துக் கொள், எங்களையும் ரட்சிக்கும். அப்போ ஒருத்தர் சொல்றான், நீ நான் அக்கிரமம் பண்ணணும், அநியாயம் பண்ணணும், நீ நானும் தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனா இந்த நீதிமான் ஒரு பாவமும் செய்யவில்லையே, எந்த ஒரு தப்பு செய்யவில்லையே, நீ தேவனுக்கு பயப்பட மாட்டாயா? இப்படியெல்லாம் அவன் பேசிட்டு, நம்ம போன வாரம் பார்த்தோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம். அப்போ அவனும் அங்கே சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும். யாரு சொன்னா? ஒரு கள்ளன் சொல்றான், ஒரு திருடன் சொல்றான், ஒரு ஏமாத்துக்காரன் சொல்றான். ஆண்டவர் சொன்னார், இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். சகைவ ரட்சித்த தேவன் மறிக்கிற சிலுவையில மறிக்கிற சூழ்நிலையில தன்னை அர்ப்பணித்ததான கல்லனை ரட்சித்ததான தேவன் ஏன் உங்க வீட்டில் இருக்கவங்க ரட்சிக்க மாட்டாரா? ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர கர்த்தர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒருவரை கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும், தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இயேசு கிறிஸ்து, பரலோகம் போக வேண்டுமானால் அதற்கு வழி இயேசு கிறிஸ்து. என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆணித்தரமா சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஆண்டவர் சொல்றார். ஒண்ணு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தானே கேட்கிறார் அந்த அம்மா கிட்ட. நான் தாகமா இருக்கிறேன், கொஞ்சம் குடிக்கிறதுக்கு என்ன பண்றேன், தண்ணி. அந்த அம்மா பெரிய லிஸ்ட சொல்றாங்க. நீ யூதனா இருக்கிறாய், நான் சமாரியனா இருக்கிறேன், எங்களுக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, தொடர்பும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாம்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல தண்ணீர் கேட்கிறவர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ அவர்கிட்ட கேட்ப, அவர் உனக்கு என்ன பண்ண வருவாரு? ஜீவன். ஆண்டவரே, அப்பொழுது எனக்கு அந்த தண்ணீரை கொடு, நான் இங்க அடிக்கடி வந்து இங்க தண்ணி மோக்க நான் வராத பிடிக்க எனக்கு அந்த ஒரு உதவி செஞ்சா எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். போயிட்டு நீ என்ன பண்ணு, உன் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வா. அந்த மாதிரி சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் உண்மைதான். அப்போ நீ தீர்க்கதரிசி, அந்த மாதிரி சொல்ற, உன்னை தீர்க்கதரிசி இருக்காங்க, உன்னை மேசையா இருக்காங்க. இப்படி எல்லாம் பார்த்துட்டு படத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போயிட்டு அந்த அம்மா சொல்றாங்க, வாழ்க்கையில நடந்தது எல்லாம் ஒரு சொல்லுகிறார். அவர் வந்து பாருங்கள். அவங்க வந்து பார்க்கறாங்க, பேசுறாங்க. அப்ப சொல்றாங்க கடைசியில, நீ சொன்னது நிமித்தமாக அல்ல, நாங்கள் இவர்கிட்ட நாங்கள் பேசி இப்ப நாங்கள் நிச்சயித்து கொண்டோம், மெய்யாகவே இவர் உலக ரட்சகர், மெய்யாகவே இவர். ஏன்னா ஒரு மனிதன் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஒரு பெண்ணால ஒரு ஊரையே ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியுமானால் நம்மனால நம்ம வீட்டை நடத்த முடியலையே. நாங்கெல்லாம் இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள இருக்கிறோம்னா எங்க அண்ணன் அவரு 6
3வது படிக்கும்போது ஒரு ஆர்சி டீச்சர், அவங்க பேரு ஸ்டெல்லாவா, அவங்க சொல்லி அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்புறம் அவர் பைபிளை படிச்சு, சரி பைபிளுக்கு இருக்கிறதுக்கும் அப்புறம் இங்க வச்சிருக்கிறதான எல்லா சிலைகளுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஞானம் வந்து அப்புறம் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர்ட்ட போய் கேட்டு அப்புறமா தான் இந்த லைன்ல வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி அப்புறம் ஒவ்வொருவரா ரட்சிக்கப்பட்டோம். அப்ப ஒரு மனிதன் கெட்டு போவது யாருக்கு சித்தம் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும் பொழுது இன்னைக்கு எங்க வீட்டுல எங்க குடும்பத்துல ஓரளவுக்கு எல்லாருமே கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்க வாழ்க்கையில ஏன் உங்க குடும்பம் என்ன வரல? கேள்வி சரியா தப்பா? சரியா? அப்ப பதில் என்ன? ஆண்டவர் சரியில்லையா? நம்ம எல்லாத்தையும் அவர் முன்குறிக்கிறார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு கடினப்படுத்துகிறவன் சகாயம் சீக்கிரம் செத்து போயிடுவான். பைபிள் ஏதாவது சொல்லுது. ஒரு தடவை சொல்லுவார், 2 தடவை சொல்லுவார், 3 தடவை சொல்லுவார். கேட்கன்னு வச்சுங்களேன், பாடம் கட்ட வேண்டியது. பெரிய அக்கிரமம் அநியாயம் எல்லாம் செய்துட்டே இருக்குதுங்க. ஒரு ஊரு தேவசாமத்துல போய் எட்டுதுங்க. அது ஒருத்தர் தோத்துறார், போடா போய் சத்தியத்தை சொல்லிட்டு வா. அவன் என்ன பண்றான், வேற ஊருக்கு ஓடி போறான். அவன் தூக்கி போய் கடல்ல போட்டு கடல்ல மீனை பிடிச்சி 3 நாள் கழிச்சு வெளியே கைக்கு விட்டு திருப்பி போய் சொல்றான்னா, அவன் கிழக்கு மேற்கு நடந்து தெரிஞ்சு சத்தியத்தை சொன்னா 3 நாள் அரசல்ல இருந்து ஆண்டி வரையில உபவாசத்தை ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப ரட்சிப்ப விரும்பணும். அந்த பட்டணத்துடைய பேரு நினைவு, அந்த தீர்க்கதரிசியுடைய பேரு யோனா. அப்போ ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். பைபிள் இருக்கா? ஒரே ஒரு பாவி மனம் திரும்பணும், பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்ப ரட்சிப்பின் சத்தியம் என்பது, ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் வருது. ஆனால் அவர் செவி திணர்வு உள்ளவர்களாகி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகும்போது அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு ஆயிற்று. யோவான்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு ஆயிற்று. அப்ப ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது அப்படின்னா இயேசுநாதரை பத்தி சொல்லும் பொழுது அறிந்து கொள்ளணும். உங்களெல்லாம் கர்த்தர் கிருபையா பிடிச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நன்றி சொல்லணும். அவ்வளவுதான். ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை அப்படி சொல்லி 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 பார்ப்பாரு. சிலரை வந்து என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, வளைய போடுவார். அழகா வந்துடும். அந்த மீனுக்கு காயம் ஏற்படாது. மாட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லாத வேலை காமிச்சோன்னா தூண்டில் போடுவார். தூண்டில் போட்டா என்ன ஆகும்? மூக்கு முதல்ல பிஞ்சுக்கிட்டு ஒரு தேவையே கூப்பிடும் போதே வந்துடணும். இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னவனை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு போனவனே கூடாக்கி போட்டார். யாரு? சவுல். ஆயிட்டான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். அப்ப தேவனுடைய சித்தம் என்பது எது? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து குரோதமாய் எழுப்பியவன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பெரிய மேதை படித்தவன், பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், எதுவுமே ஆண்டவர்கிட்ட சட்ட குருடன் ஆகிட்ட. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அப்ப தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு,
நீங்க அனனியா இருக்கிறான், அவன் உனக்கு ஜெபம் பண்ணுவான். அங்க போய் ஆண்டவர் சொல்றாரு, சவுலை மட்டும் அவன் எல்லா ஆளை பார்த்தவன் என்ன பண்றான், குத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறானு. அவன் மனம் திரும்பி வர்றான். பேசலாம் வந்து ஜெபம் பண்ணனா மீன் செல்கள் போல உழுந்துச்சு. அப்படியாகப்பட்டவன் தான் ஒரு செகண்ட்ல கர்த்தரை சந்திக்காருங்க. அதுக்கு அவன் அர்ப்பணிச்சாங்க. அர்ப்பணிச்சவனை கர்த்தர் தூக்குனாருங்க. அப்படியே மட்டும் தான் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென் ஆமென். என் இயேசுவை அறிகிற அறிவுக்காக எனக்கு லாபமானவர்கள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுகிற தூக்கி அடிச்சுட்டு போனேன். பைபிள்ல 13 நிருபங்களை எழுதியிருக்காங்க. காரணம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து. அப்ப தேவ சித்தம் என்பது என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஒருவேளை நம்ம நினைச்சிருக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ஆவில நிரம்பினேன், அந்நிய பாஷைகளை பேசினேன், இப்ப ஆண்டவருக்கு எனக்கும் தொடர்பு இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டபடியினால, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும் அல்லவா, அப்ப நான் எங்க உள்ள வாசி, பரலோக வாசி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது தப்பு கணக்கு. அப்பவே கிரிக்கிருப்பார் எல்லாத்தையும். பேசலாம் நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அதுதான். அப்போ ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவனுமே எங்க வர முடியாது, வர முடியாது. நம்ம பேர்ல இருக்குமா? ஒண்ணு எல்லா பேரும் வருது, ரைட். இல்லைங்க நீ வீட்டிலே இருந்தாலும் அடுத்த வாரம் வர வேண்டாம். பேசலாம் இங்க வர்றதே எதுக்காக தான், அங்க போகணுன்றதுக்காக தான் வர்றோம். கும்பல் என்பதெல்லாம் வேறங்க. இன்னைக்கு சபையில எங்க கூடுது தெரியுமா கும்பல்? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், இந்த கடல் பிரச்சனைகளை தீர்ப்பார். யார் கடல்லாம் தீர்த்திருக்காங்களா? என்னென்னமோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா? நான் என்ன சொல்றேன், உங்க கடல் பிரச்சனை நினைச்சு அந்த தீர்க்க தரிசனம் 30,000 ரூபாய் கொடுக்கணுமேன்றேன். அதை தவிர வச்சு எல்லா தீர்க்க தரிசனமும் எதுக்கு? இன்னைக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் எதிர்க்காம இது பணம். அவங்க வந்து சொல்றாங்க கர்த்தர் விட்ட 10,000 வாங்கி சொன்னாங்க. ஊழியக்காரங்களுக்கு சொல்றது என்னன்னா, கர்த்தர் விட்ட 10,000 ரூபாய். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள்லாம் ரொம்ப பிரில்லியன்ட். உங்கள்கிட்ட சொன்ன ஆண்டவர் எங்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்றீங்களா இல்லையா? உண்மைதான். அதுக்கு காணிக்கை என்பது அவர்கள் மன விருப்பத்தின்படி கொடுப்பது. இதை போய் கட்டாயப்படுத்தி அதை கொடு இதை கொடு கர்த்தர் சொன்னல சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா யார்கிட்ட வாங்க சொன்னாங்களோ அங்கேயும் சொல்லியிருப்பார். அப்போ வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஒரு மனிதனை, அதிகாரங்கள் பெற்று வந்தவனை, குதிரையில சவாரியில வந்தவனை, ரதங்கள்ல வந்தவனை, ரதத்திலிருந்து கீழே தள்ளி ஒரு நொடி பொதுல அவன் உயிருக்கு பயம் காட்டி உடனே அவனை சரணடைய வச்சு அவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக மாற்றி அவன் தான் சொல்றான், நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன், நான் போதகனா இருக்கிறேன், நான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன், நான் மேய்ப்பனா இருக்கிறேன். இதெல்லாம் எதுக்காகனா எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எல்லாரும் ரட்சி. நீங்க உயிரோட கூட இருக்கிறது எதுக்காக? நீங்க உயிரோட இருக்கிறது ஆண்டவருக்கு என்ன லாபம்? நான் உயிரோடு இருக்கிறதுனால என்ன லாபம்? செய்யணுமா? சரி பேசலாம். அதுதான் நம்மளுக்கு உயிரை கொடுத்துருக்கதே தான். இல்லாக்கிட்டே அவன் சங்கீதக்காரன் சொல்ற பாருங்களேன், நான் உபவாசம் இருந்து ஜெபித்தது அது எனக்கு என்ன முடிஞ்சது, நிந்தையா இருந்துச்சு. வாழ்க்கையில தேவ சித்தம்னா என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சாக்கு போக்குக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சாக்கு போக்கு சொல்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். அவங்க ரட்சிக்கப்பட்டா தேவராஜ்யத்துக்கு வருவார்கள். இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போகட்டும். நீங்கள்லாம் பாக்கியவான்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஆண்டவருக்கு கிரீடமானவர்கள், ஆண்டவருக்கு முத்துக்களானவர்கள், ஆண்டவருக்கு மகிமையானவர்கள், புதிய சிருஷ்டிகள். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். எபிரேயர் 2:4.
அடையாளங்களிலும் அற்புதங்களிலும் பலவிதமான பலத்த செய்கைகளிலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இதை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்க முடியும்? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஏனென்றால் அவருடைய கோபம் இன்னும் கொஞ்ச காலத்தில் பற்றி எரிகிறது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, படிச்ச ரட்சணிய கும்பு, ரட்சிப்பின் அதிபதி, ரட்சக, ரட்சிப்பின் ஊற்று, ரட்சணிய கண்மலை, இப்படி நிறைய காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால், இன்னைக்கு ஆலயத்துக்கு வராதவர்கள் எல்லாம் அவர்கள் கவலையற்று இருக்கிறார்கள். என்ன கவலை? சர்ச்சுக்கு போனா என்ன, போகாட்டி என்ன, நம்மளை யாரு கேட்க போறா, அப்படி கவலையற்று இருக்கலாம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பிக்க முடியுமா? தப்பிக்கவே முடியாது. எனவே எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் சோர்வு இருக்கிறது, எல்லாத்துக்கும் வியாதிகள் வருகிறது. ஆனாலும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்ற நாம் அந்த ரட்சகரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கும் பொழுதுதான் நாம் சொல்ல முடியும், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் என்று பவுல் சொல்வது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்வது போல விசுவாசம் நம்ம பாராட்ட வேண்டுமானால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கல்லன் என்ன சொன்னா, ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6:2. இந்த கல்லனை நினைச்சுக்கிட்டு அதை நீங்க படிச்சு பாருங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். அந்த ரட்சணிய நாளிலே அவன் கேட்டான், உன்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். கர்த்தர் நினைத்தருளினார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைகளுக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது கிரயம் கொடுத்து வாங்கக்கூடியது அல்ல. இன்னைக்கு அரசாங்கத்தில் எந்த ஒரு சான்றிதழ் வாங்க வேண்டுமானாலும் அதற்கு ஒரு 60 ரூபாயை நாம் கொடுத்து அதற்குண்டான தகுதியான ஏதாயிலும் அவங்க கேட்கறத நம்ம கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்றாங்க, நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பு என்பது விலை கொடுத்தலாம் வாங்க முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிருபாதர பலியானவர் இயேசு ஒருவர். அவருடைய ரத்தம் தான் உங்களை என்ன பண்ணுது, சுத்தப்படுத்துகிறது. எனவே ரட்சிப்பு என்பது கர்த்தர் கொடுக்கிற ஈவு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், நோவா அவர் காலத்தில் 120 வருஷம் பிரசவம் பண்ணினார். நோவா தன் காலத்திலே 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள், ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க போகிறார். வேதத்தில் நம்ம படிக்கிறோம், கரடி, சிங்கம், புலி, ஆடு, மாடு, பன்னி, ஒட்டகம், சுத்தம் உள்ளவைகள், சுத்தம் இல்லாதவைகள், பறவைகள், ஊர்வன, நடப்பன எல்லாமே என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த பேழையில் வந்து தஞ்ச புகுந்தது ஜோடி ஜோடியா. ஆனா மனிதன் ஒருவன் கூட என்ன பண்ணல, கீழ்ப்படியல. நோவாவுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, புத்தி பேரழிச்சு போயிருக்க.
போகுதாம் மழை. ஏன்னா நோவா காலத்துல மழை கிடையாது, மழை பெஞ்சதே கிடையாது. அப்புறம் செடி கொடி மரங்கள் எப்படிலாம் பனியினால் வளர்ந்ததாய் வேதம் கூறுகிறது. கர்த்தர் என்ன பண்ணினார்? எல்லாவற்றையும், நோவாவையும் அவனுடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் மருமக்களையும் ஆக மொத்தம் 8 பேரை வச்சு பூட்டிட்டார். பூட்டின பின்பு ஊட்டுக்கண்களை திறந்தார் என்று வேதம் கூறுகிறது. கீழே பூமியில் இருந்ததான ஊட்டுக்கண்கள் திறக்கப்பட்டது. மேலே இருந்து மழை பொழிய ஆரம்பித்தது. மழை பொழியும் பொழுது மக்கள் முதலாக மழையை பார்ப்பதினால் ஆனந்த குடியலிட்டார்கள். ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி கணுக்காலில் வளர்ந்துச்சு, முழங்காலுக்கு வந்துச்சு. இப்படி வர 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 இப்போ மக்களுக்கு இந்த கணுக்கால் அளவு போய் முழங்கால் அளவு போய் இடுப்பால வரும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்து நோவாவினுடைய பேழையின் கதவை தட்டுகிறார்கள். ஆனா ஆண்டவர் எவ்வளவு விவரமானவரா இருக்கார். பேசுதா? ஏன்னா இவங்கிட்ட சாவியை கொடுத்தா அவன் பண்ணிடுற திறந்து விட்டுருவான். என் அண்ணன் வராரு, மாமா வராரு, மச்சி, அவர் சாவியை கொண்டு போயிட்டார். பேசுதா? பேசுதா? அப்போ சொல்றான், ஆண்டவர் சாவியை கொண்டு போயிட்டார், என்கிட்ட சாவி இல்லை. அப்ப 120 வருஷம் பிரசங்கம் பண்ணும்போது நீ கேட்கல. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? தப்பித்துக் கொள்ள முடியுமா? நோவா குடும்பத்தை தவிர அத்தனை பேர் செத்து போனார்கள். அது போலதான் சபைகள் இன்னைக்கு பேழைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஊழியர்கள் நோவா கூட பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மனம் திரும்பினால் இங்கே உள்ள வருவார்கள். உள்ள வருபவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிகள் என்று கர்த்தர் சொல்லுவார். கீழ்ப்படியாத செம்மறி ஆடுகளை பார்த்து, உங்களுக்காகவும் சாத்தானுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்கு போவது என்று சொல்லுவார். அப்ப இந்த ரட்சிப்பு என்பது இலவசமாக தான் கர்த்தர் கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாக இருப்போம் என்று சொன்னார். வரும் கோபாக்கனைக்கு எப்படி தப்ப முடியும்? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வருவாது. அப்படி சோதனை வந்தாலும் அதுக்கு தப்பித்துக் கொள்ள கர்த்தர் போக்கை உண்டாக்குவார். யாருன்னு கேட்டா, ரட்சிக்கப்பட நமது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைகளும் மீள்வதற்கு கர்த்தர் வழி காட்டுவாரே தவிர ரட்சிப்படைவதற்கு வேற வழி கிடையாது. இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சணிய நாள். இந்த ரட்சணிய நாளிலே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாராக என்று சொல்லிதான் அந்த கல்லனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். பேசலாம். ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப் போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் கெட்டு போது தேவனுக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அந்த பொறுமையை நம்ம அலட்சியமாக, இந்த ரட்சிப்பை அலட்சியமாக இருப்போம் என்று சொன்னால், எண்ணிக்கொண்டு இருப்போம் என்று சொன்னால் வரும் கோபாக்கனைக்கு ஒரு தப்ப முடியாது. அன்பா நேசித்த மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கோபாக்கனைக்கு ஒருவரும் தப்பிக்கவே முடியாது. அப்ப தேவனுடைய சித்தம் என்பது எது? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 3வது வசனமும் 17வது வசனமும், தேவனுக்கு சித்தமானால் எப்படியே செய்வோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் அப்படியே செய்வோம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களுக்கு
தமது ஆலோசனையின் மாறாத நித்தியத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அப்ப நமக்கு ஒரு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். ஒருவரும் கெட்டு போது தேவனுக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் தேவ சித்தம் தேவ சித்தம் தேவ சித்தம் சொல்றாங்க. தேவ சித்தத்துல என்னன்னா ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1-4. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே தமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தமயமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்ப அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். கிதியோன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். என்ன செய்தார்? அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து தரணும். தோல் நனையணும், பூமி நனையக்கூடாது. அப்படி நடந்துச்சு. அப்புறம் சொல்றான், பூமி நனையணும், தோல் நனையக்கூடாது. உறுதிப்படுத்துறார். அடையாளம். கானாவூர் கல்யாணத்திலே அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை பார்த்து அநேகர் தேவன் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். அப்ப அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் எதற்குனா இயேசுவை அவர்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு, வேற ஒண்ணுக்கும் கிடையாது. அற்புதங்களும் அதிசயங்களையும் அடையாளங்களும் எதுக்கு நடக்குதுன்னா, என் வாழ்வில் தேவன் இந்த அற்புதத்தை செய்தார், என் வாழ்வில் தேவன் இந்த அடையாளத்தை செய்தார் என்று அவர்கள் மனம் திரும்பணும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் தேவனுடைய சபையில் அங்கத்தினர்களாய் மாற வேண்டும், தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும். இதுக்குத்தான் அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்கள். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் செய்யறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இயேசுநாதரை விட்டு போயிடறான். வேதம் சொல்கிறது, ஒண்ணு போய் ஏழை கூட்டிட்டு வரும், அவருடைய முன்னிலைமை பார்க்கில் பின்னிலைமை அதிகம் கீழ்வதுதான். ஆண்டவரை பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால் சத்தியத்தை அறிகிற சத்தியம் உங்களை மற்றவர்களுடைய பொருள் நம்ம எப்படி இருக்க கூடாதா? 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த சிறியோரில் ஒருவனு கெட்டு போது தேவனுக்கு சித்தம் அல்ல. அப்ப தேவ சித்தத்தில் இன்னைக்கு ஒரு காரியம் பார்த்தோம். என்ன அது? ஒருத்தர் கெட்டு போகக்கூடாது. ஏன்? உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டதான ஒரே ஒரு வசனம் யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு அவரை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஒரு மனுஷனுக்கு கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. இப்போ உங்க நிறைய மேற்கோள்களை தேவன் காண்பித்துக் கொண்டு வந்தார். சவுல், சமரிய பெண்ணு, சகையு, வேற யாரு?
நினைவுப்பட்ட யோனா, இப்படி நோவா, இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைவு. இதெல்லாம் நான் யோசிக்கல. நான் ஒரு பாயிண்டை கொண்டு வந்தேன். நேற்றெல்லாம் உட்காந்து அப்படியே ஜூம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நோட்டை வீட்டிலே வச்சுட்டேன். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை காரியங்களை தேவன் நமக்கு நிலைப்படுத்தினார். இதெல்லாம் என்னதுக்காரனா இன்றைய ரட்சணை நாள், இதுவே அனுக்கிற நாள். அப்போ இவர் இத்தனாம் தேதி இந்த நாளில் ரசிக்கப்படுவார். அதுல வேலை கிடையாது. நாளை தினம் நம்மளுது அல்ல. பேசல குளத்துல சொல்றாங்க இன்னைக்கு செத்தா முடிஞ்சு அவ்வளவுதான். இன்னைக்கு செத்தா ஆனா நமக்கு பாலையை ஊத்துனா கூட கத்திர எழுப்பிடுவாரு. கல்லறை பிடிச்சிருவாங்க. சேனைகள் கத்திர பரிசுத்தம் போயிடலாம். இது தெரிஞ்சுக்கணுமா இருந்தா என்னுடைய அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்றத அடுத்த வர சொல்றேன். ஒரே நாளில் நான் கொட்டிட்டு எதுவுமே புரிஞ்சிடாம பேசுறாங்க. நம்மளுக்கு அதில் இடம் விருப்பம் கிடையாது. சித்தம், அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாம் நடக்குதுன்னா எதுக்காக நடக்குது? எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான். அப்ப ரட்சிக்கப்படாத ஒரு இடத்துல அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடந்தாலே வேஸ்ட். அவர் பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், ஐந்துக்கு கீழே விழுகிறான். ஐயோ, இவன் பிரசங்கத்தை கேட்டு விழுந்து செத்து போயிட்டான். ஆனாலும் அவன் ஆன உயிரோட எழுப்பினார் இல்லையா? அப்ப அங்க அநேகர் ஐயோ இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது. ஏன்? அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் வாழ்றீங்க? அற்புதம் நடக்குது, அதனால வாழ்றேன். அதனால கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, நன்மை கிருபையோட சேர்த்து தேவ சித்தம். நீங்க மட்டும் ரசிக்கப்பட்ட தேவ சித்தம் இல்லை, குடும்பம் முழுவதும் இந்த சிறிய ஒருவனுக்கு கெட்டு போகாமல் இருப்பது தேவனுடைய சித்தம்.